நான் ஏமாளின்னு எனக்கு தெரியும். ஆனால் இவ்வளோ கேவலமாக ஏமாறுவேன்றதை இன்றைக்கி தான் கண்டுபிடிச்சேன். என்னென்னா நான் எப்போ கடைக்கு போனாலும் மரச்செக்கு எண்ணெய் தான் பிராண்டில் போட்டிருந்தா பார்த்து தான் வாங்கிட்டு வருவேன். அதை தான் எப்பயும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் மரச்செக்கு எண்ணெய்ன்றதையும் இவ்வளோ நாளாக நம்பிக்கிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த டைம் கடையில் வாங்காமல் இந்த விவசாயி செக்கு ஆயில்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த மரச்செக்கு எண்ணெய் கடலை எண்ணெயும் நல்லெண்ணெயும் ஆர்டர் போட்டிருந்தேங்க. அது இன்றைக்கி தான் வந்துச்சு. இதை வச்சு எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலான்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த நல்லெண்ணெய் டப்பாவை ஓப்பன் பண்ணுறப்பவே அருமை அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சும்மா கத்திரிக்காயை எண்ணெயில் போட்டு வணக்கிறப்பவே என்னடா இவ்வளோ மனமாக இருக்குது, இத்தனை நாள் இது தெரியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். சரி வாங்க இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் செய்யலாம் என்னோடய ஸ்டைலில். இதுக்கு ஃபஸ்ட்டு தாராளமாக நல்லெண்ணெயை கடையில் சேர்த்துட்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி வெட்டி எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்திருக்கணும். இப்போது அதே எண்ணெயில் தாராளமாக சின்ன வெங்காயம், 2 தக்காளி, 5-6 வரமிளகா, கொஞ்சமாக தேங்காய், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினோன்னே 1 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இது கூடவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஆற விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் விவசாயி மரச்செக்கு நல்லெண்ணெய் தாராளமாக சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயையும் சேர்த்துக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு நல்லா 4-5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்த உடனே ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை கரைச்சி இது கூட சேர்த்துட்டு மூடி போட்டு கரெக்டாக 5 நிமிஷம் வேக விட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிரும். சுட சுட சோத்து கூட அப்பளத்தை வச்சு சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த விவசாயி மரச்செக்கு எண்ணெய் உங்களுக்கும் தேவைப்படுதுன்னா கீழே அக்கௌண்ட்டை டேக் பண்ணியிருக்கேன். அவங்க கான்டாக்ட் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருக்கேன்.